ஃப்ரெண்ட்ஸ், 2008 நவம்பர் 26 இதே தினம் 26/11/2008 கராச்சியில் 10 பேர் 25லிருந்து 30 வயது மதிக்கத்தக்க ஒரு 10 பயங்கரவாதிகள், லஷ்கர்-இ தைபா அப்படிங்கிற ஒரு அமைப்பைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் ஒரு போட்டில் ஏறுறான். அவன் கையில் AK-47 இருக்குது, பிஸ்டல் இருக்குது, எரிகுண்டுகள் கிரனேட்ஸ் வச்சுருக்கிறான், நைஃப் இருக்குது, அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருக்கான். பல நாட்கள் இந்த திட்டத்தை அரங்கேற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இவ்வளவு குறிப்பிடாக வந்து போட்டில் ஏறுறான். அவன் ஏறிட்டு அப்படியே வந்துட்டுருக்கிறான். நம்முடைய இந்திய கடல் எல்லைக்கு அருகில் வர்றப்போ அந்த படகை விட்டுட்டு நம்முடைய மீனவர்கள் பயன்படுத்திகிட்டு இருந்த ஒரு படகு, அந்த படகினுடைய பெயர் குபேர், அங்கிருந்த மீனவர்களை கொன்னுட்டு அந்த படகை கைப்பற்றி நேராக மும்பை பக்கம் வர்றான். மும்பையினுடைய அருகில் வந்த உடனே அந்த கடல் பகுதியில் அந்த போட்டை தூக்கி வீசிட்டு ரப்பர் போட்டில் நேராக கொலாபா அப்படிங்கிற பகுதிக்கு வர்றாங்க. கொலாபா அப்படிங்கிறது சவுத் மும்பை, அங்கே தான் கேட்வே ஆஃப் இந்தியா இருக்குது. அந்த இடத்துக்கு வர்றான். அங்கே வந்துட்டு பல குழுக்களாக பிரிகிறான். இந்த 10 தீவிரவாதிகளும் ஒரு 4 குழுவாக பிரிந்து முதல்ல எங்கே போகிறான் அப்படின்னு சொன்னால், உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், மும்பையில் இருந்தவர்களுக்கு போனவர்களுக்கு எல்லாமே சத்ரபதி சிவாஜி ரயில்வே ஸ்டேஷன் தெரியும். அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இஸ்மாயில் கான், அஜ்மல் கசாப் அப்படிங்கிற 2 பயங்கரவாதிகள் AK-47 கையெறி குண்டுகள் இதோடு போகிறான். போயிட்டு கண்ணை மூடிக்கிட்டு சுடுறான் பொதுமக்களை நோக்கி. அங்கிருந்த பயணிகள் எல்லாருமே அலறி அடித்து ஓடுறாங்க. அதில் கிட்டத்தட்ட 30 நபர்கள் கொல்லப்படுகிறார்கள். அந்த ரயில்வே ஸ்டேஷன் CSTன்னு சொல்லுவாங்க, சத்ரபதி சிவாஜி டெர்மினல், அங்கே தான் பயங்கர அட்டாக், ஃபஸ்ட் அட்டாக். அதற்கு அடுத்து வந்து தாஜ் ஹோட்டல், நரிமேன் ஹவுஸ், ட்ரைடன்ட் ஒப்ராய் ஹோட்டல், அப்புறம் ஒரு கிளப்புக்கு போகிறான், லியோபோல்டு கிளப் அப்படின்னு சொல்லி. இப்படி பல இடங்களில் வந்து பிரிந்து பிரிந்து பயங்கரமாக தாக்குறாங்க. போலீஸ்க்கு ஒரே அதிர்ச்சி. நைட்டு வந்து இவங்க தொடங்கினது, இந்த பயங்கரவாத தாக்குதலை தொடங்கிய நேரம் ஒரு 9:30 மணி இருக்கும். உடனடியாக வயர்லெஸ் மூலமாக போலீஸ் எல்லா ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்கிறாங்க. எல்லா ஹைவே பெட்ரோல் உள்ளே இருக்கிற பாம்பே நகரில் இருக்கிற பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்புறம் அடுத்து வந்து ATS, ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட், இதனுடைய தலைவர் ஹேமந்த் கர்கரே, அவர் தன்னுடைய படையை எடுத்துகிட்டு போகிறாரு. அப்புறம் அசோக் காம்தே அப்படின்னு சொல்லி இன்னொரு IPS ஆஃபீஸர், ஜாயின்ட் கமிஷனர், அவர் வந்து இன்னொரு குழுவாக பிரிஞ்சு போகிறாங்க. இப்படி என்டையர் மும்பை போலீஸை வந்து அலர்ட் பண்ணி எல்லாருமே கொலாபா பக்கம் இருக்கிற அந்த ராமா ஹாஸ்பிட்டல் பக்கம் அஜ்மல் கசாப், அவனும் இஸ்மாயில் கான் 2 பேரும் வர்றாங்க. அங்கே வந்து துப்பாக்கியில் கண்டபடி சொல்கிறாங்க. உள்ளே இருக்கிற மருத்துவர்கள் நோயாளிகள் நோக்கி சொல்கிறான். அங்கே தான் வந்து இந்த ஹேமந்த் கார்கரே, அசோக் காம்தே இவங்கெல்லாம் போகிறாங்க. அங்கே போய் ஒரு பக்கம் இவர்களை தடுத்துட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் இவங்களை சுட்டுட்டு இந்த அஜ்மல் கசாப்பும் இஸ்மாயில் கான் இந்த அதிகாரிகளை சுடுறான். சுட்டுன்னே அவங்க அப்படியே கீழே விழுந்துடுறாங்க, உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் உடனடியாக ஒரு போலீஸ் பெட்ரோல் வெஹிக்கிளை பிடிச்சு அந்த டிரைவரை மிரட்டி அதை எடுத்துட்டு கடத்திட்டு போகிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் தான் துக்காராம் அப்படிங்கிற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அந்த கசாப் வந்து AK-47 வச்சு சுடுறான். அப்படி சுடுற சமயத்தில் இந்த துக்காராம் அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த குண்டை வந்து நெஞ்சில் வாங்கிட்டு அவனை அப்படியே கட்டி பிடிக்கிறாரு. அந்த சமயத்தில் மற்ற போலீஸ் அதிகாரிகள் எல்லாமே சூழ்ந்து அந்த கசாப்பை பிடிச்சிடுறாங்க. இஸ்மாயில் கான் அப்படிங்கிற பயங்கரவாதி சுட்டுக் கொல்லப்படுகிறான். இந்த ஒரே ஒரு தீவிரவாதி பயங்கரவாதி அஜ்மல் கசாப், இவன் மட்டும்தான் பிடிபடுகிறான். அதுவும் பிடிபட்டதற்கு காரணம் இந்த துக்காராம் அப்படிங்கிற சப் இன்ஸ்பெக்டர் தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் அப்படியே துப்பாக்கி குண்டுகளை ஏந்தி அவனை கட்டி பிடிக்கின்றார். எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருக்கார். இது இப்படியே போயிட்டே இருக்குது. இவங்க போலீஸ் துரத்திட்டே இருக்காங்க. இவங்க ஒவ்வொரு இடமா போகிறான். தாஜ் ஹோட்டலில் போன உடனே அந்த டோம் ஒன்று இருக்கும், அதில் தீ வச்சிடுறான். உள்ளே இருக்கிறவங்களெல்லாம் வந்து ஒரு ரூமில் போட்டு அடைச்சி சுடுறான். ஒரு சிலரை பணைய கைதிகளை பிடிச்சி வச்சுக்கிறான். அதே மாதிரி ஒப்ராய் ஹோட்டல்லையும் சரி, யூதர்கள் கூடுகின்ற இடம் அந்த லியோபோல்டு கிளப்னு இருக்குது, அங்கேயும் போய் ஒரு ஃபாரினர்ஸ்லாம் சுடுறான். அடுத்து சினகாக் பகுதிக்கு போகிறாங்க. இப்படி பல்வேறு இடங்களில் பயங்கர பிரச்சனை. போலீஸுக்கு குழப்பம். உடனடியாக டெல்லிக்கு தகவல் போகுது. அங்கேருந்து NSG கமாண்டோஸ், ஆப்ரேஷன் டொர்னடோ அப்படிங்கிற ஒரு பேரில் NSG பிளாக் ஹேட் கமாண்டோஸ் எல்லாமே ரெடியாகி ஹெலிகாப்டரில் நேராக மும்பைக்கு வர்றாங்க. கரெக்டாக வந்து 26
9:30 மணிக்கு இந்த பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்குது. 27ஆம் தேதி காலையில் 7:30 மணிக்கு ஆப்ரேஷன் டொர்னடோ தொடங்குகிறது. ஹெலிகாப்டர் வழியாக ஃபஸ்ட்டு நரிமேன் ஹவுஸில் அப்படியே கயிறு வழியாக இறங்குகிறார்கள். இறங்கி அங்கே இருக்கிற தீவிரவாதிகளை பிடிக்கிறாங்க. அப்புறம் அடுத்து தாஜ் ஹோட்டலில் மேஜர் சந்தீப் உன்னிகிருஷ்ணன் அவர் தலைமையில் ஒரு படம் போகுது, என்எஸ்ஜி கமாண்டோஸ். அங்கே மற்ற வீரர்களை காப்பாற்றுவதற்காக இந்த மேஜர் சந்தீப் உன்னிகிருஷ்ணன் ஷீல்டு மாதிரி அவங்க அந்த மற்ற சோல்ஜரை அப்படியே தள்ளி விடுறாரு. அந்த சமயத்தில் தீவிரவாதிகள் இந்த சந்தீப் உன்னிகிருஷ்ணனை சுட்டு கொண்டு விடுகிறார்கள். அதற்கு பின்னாடி நரிமேன் ஹவுஸ், அங்கே என்எஸ்ஜி கமாண்டோஸ் போகிறாங்க. இப்படி பல்வேறு இடங்களில் எங்கெல்லாம் இந்த தீவிரவாதிகள், இந்த பயங்கரவாதிகள் தங்களுடைய தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தார்களோ அங்கெல்லாம் சென்று இவர்களை கொன்று விட்டார்கள். இந்த ஆப்ரேஷன் முடிவதற்கு மொத்தம் 60 மணி நேரம், கிட்டத்தட்ட 3 நாட்கள் ஆகிவிட்டது. எப்படி 26 9:30 மணிக்கு ஆரம்பித்த இந்த தீவிரவாதிகளுடைய பயங்கரவாதிகளுடைய தாக்குதல் 27 28 29ஆம் தேதி தான் முடியுது. மொத்தம் 66 நபர்கள் கொல்லப்பட்டார்கள், 300 பேருக்கு மேல் காயம், ப்ராப்பர்ட்டிஸ் டேமேஜ். இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு நாளாக 26/11 கருதப்பட்டது. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சிட்டோன்னா, இந்திய கடல் பகுதி எவ்வளவு வல்னரபிள், தீவிரவாதிகள் ஊடுருவதற்கான சிச்சுவேஷனில் இருந்திருக்கு அப்படிங்கிறது. எளிதாக அவர்கள் எப்படி உள்ளே வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு விசாரணை நடந்துச்சு. ஒரு இன்டெலிஜென்ட் ஃபெயிலியரா இப்படி பல்வேறு கோணங்களில் விசாரணை செய்யப்பட்டது. அதே மாதிரி இது போன்ற பயங்கரவாதிகளுடைய தாக்குதலில் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு செயல்பாட்டுக்கு ஒரு எந்த விதமான ஒரு அமைப்பும் இல்லை அப்படிங்கிறதுனால நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி NIA இதற்கு பிறகுதான் உருவாக்கப்பட்டது. 26/11/2008 தாக்குதல் இந்தியாவினுடைய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு தினம். ஏனென்று சொன்னால் இவ்வளவு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டு அதில் பல்வேறு உயிர்கள் போனது நிச்சயமாக யாராலும் மறக்க முடியாது. ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தாவூத் இப்ராஹிம் கேங் அவர்கள் வெடிகுண்டு வைத்து பல்வேறு உயிர்கள் மும்பையில் நடந்துச்சு. அதற்கு பின்னாடி இந்த சம்பவம். நம்முடைய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பான ஒரு நகரமாக இருப்பது மும்பை. அந்த நகரத்தை பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதற்கு காரணம் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்க முடியும், அதுபோன்று மத ஒற்றுமையை, இன ஒற்றுமையை, மக்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கும் இந்த மாதிரி லஸ்கர்-இ-தைபா என்ற தீவிரவாத பயங்கரவாத அமைப்பு இந்த சதி செயலை அரங்கேற்றியது. இந்த அஜ்மல் கசாப் அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டு கரெக்டாக 2012 21ஆம் தேதி நவம்பர் இந்த தாக்குதல் நடத்திய 5 நாட்களுக்கு முன்பு தூக்கிலிடப்பட்டான் இந்த அஜ்மல் கசாப். உங்களுக்கு எல்லாமே பார்த்துருப்பீங்க, அந்த சமயத்தில் எல்லா டிவியும் லைவ் டெலிகாஸ்ட் இதை பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த லைவ் டெலிகாஸ்ட் பண்ணினதை வெளிநாட்டிலிருந்து இவர்களை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த பயங்கரவாதிகள் இதை எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு அதற்கு தகுந்தாற்போல் அங்கிருந்தே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த தீவிரவாதிகளை கொடுத்துக்கிட்டே இருந்தான். இந்த மாதிரி போலீஸ் NSG கமாண்டோஸ் இறங்குறாங்க, நீ இந்த பக்கம் போ, ரெடியாருன்னு சொல்லி அங்கிருந்து சேட்டிலைட் கம்யூனிகேஷன் மூலமாக இங்கே தாக்குதல் நடத்தி கொண்டிருந்த பயங்கரவாதிகளுக்கும் அவர்களுக்குமான ஒரு கம்யூனிகேஷன் இருந்து வந்தது. அதற்கு பிறகுதான் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. இப்போல்லாம் நம்ம 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனோம்னா ஐடென்டி கார்டு வேணும், லிஃப்ட்டில் போகிறதுனா ஆக்சஸ் கார்டு வேணும், இல்லைன்னா போக முடியாது. இது போன்ற பயங்கரவாத செயல்கள் மீண்டும் நடக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடந்த அந்த தற்கொலை வெடிகுண்டு சம்பவம், அதில் மருத்துவர்கள் எல்லாம் ஈடுபட்டு இருந்திருக்கிறார்கள். இப்படி படித்தவர்கள்லாம் இப்பொழுது பயங்கரவாதத்தில் ஈடுபடுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இன்றைக்கு கூட டெல்லியில் ஒரு சில நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஃபரிதாபாத்தில் அல்ஃபலால் யூனிவர்சிட்டியை சார்ந்த ஒரு வார்ட் பாய் சோயிப் அப்படிங்கிறவனை கைது செய்திருக்கிறார்கள். அவன் யாருன்னு சொன்னால், இந்த டாக்டர் உமர் முகமதுவுக்கு வீடு, தங்குவதற்கான வீடு மற்றும் மறைந்து தெரியாமல் இருப்பதற்கான மறைவிடம் இதையெல்லாம் கொடுத்து உதவி வந்தான் இந்த சோயிப். இவனை பிடித்திருக்கின்றார்கள். இப்போ NIA-னுடைய இன்வெஸ்டிகேஷன் என்ன தெரியுதுன்னா, இந்த டெல்லி தீவிரவாதிகள் இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் வெடிகுண்டு தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்ததாக தெரிகிறது. இந்த வெடிகுண்டுகள் எப்படி தயாரிப்பது என்பதை பற்றி டெலிகிராம் சேனல் மூலம் பாகிஸ்தானிலிருந்து இவருடைய ஹேண்ட்லர்ஸ், தீவிரவாதிகள் இவர்களுக்கு கொடுத்து வந்ததாகவும் NIA விவரங்கள் சொல்கின்றன. இது போன்ற பயங்கரவாத செயல்கள் எங்கு நடந்தாலும் அவர்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள். ஆனால் அதற்கு முன் இந்த பயங்கரவாதத்தினால் பொதுமக்கள், அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்படுகிறார்கள் என்பதுதான் வேதனை. எனவே உளவு அமைப்புகள் மற்றும் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ், பாதுகாப்பு படைகள் இன்னும் தீவிரமான கவனத்தை செலுத்தி இதுபோன்ற பயங்கரவாதிகளை கண்டுபிடித்து அவர்கள் செயல்களை திட்டமிடுவதற்கு முன்பே கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய திறமை. அதனால் பொதுமக்கள்
காப்பாற்றப்படுவார்கள். நம்முடைய பொருளாதாரம் நன்றாக இருக்கும். மக்கள் அமைதியான வாழ்க்கையை தொடர முடியும். தியாகிகள் பயங்கரவாதிகளின் துப்பாக்கி குண்டுகளுக்கு மரணிப்பதில்லை. ஆனால் நாம் அவர்களை மறக்கும் போதுதான் அவர்கள் மரணிக்கிறார்கள்.